ஜெபம் செல்வி ரூபி குமார். லைட் கிட்ட வச்சு அது பச்சை ஏசப்பா, இந்த காலை வேலைக்காக கொடா கோடி நன்றி ராஜா. இந்த மாத நாளையிலே நீ கூடி சேர்ந்ததற்காக கொடா கோடி நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒருவரும் பேசுகிறாக கொஞ்சம் ஆசிரியர்கள் நீங்க பேசுங்க, நம்ம கேட்கிறோம். ஏசு மூலியம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடல் 69.
நாம் யாரும் நேரிட்டு பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கத்தில் உள்ள பிரதான தேவ ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடம் செய்து சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவரே. என் பெருந்தன்மை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் பாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவருமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுவீரோ. ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவச்செயல்களில் அடைக்கலம் போக வருகிறோம். அளவில்லாதற்கும் உள்ள கடவுளை எங்களுக்கும்படி மறந்து கொடுக்க அது ஒரே பேரான குமார் நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உண்மையும் திருத்து தருகிற மெய்யான அன்பையும் உடைய உண்மையான கீழ்ப்படுதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இதயங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மனதிற்கு ஒப்புக்கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவருக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசம் உடையவன் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்துள்ளோம். சிறப்பு பாடல் எக்ஸிமா மாதசிங்கம்.
அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் கர்த்தரை புகழ்ந்து பாடுவேன். பிரபுக்களிலும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்திரர்களிலும் நம்பிக்கை வையாதீர்கள். அவன் ஆவி பிரிந்து போம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழியும். யாக்கோபின் கடவுளை தன் துணையாக கொண்டிருந்து தன் கடவுளாகிய கர்த்தரை நம்பிக்கை காக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவையும் உருவாக்கினவர். அவர் என்றென்றுக்கும் உண்மையை காக்கிறவர். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். குருடர்களின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். தொய்ந்து போனவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களில் கர்த்தர் பிரியம் கொள்ளுகிறார். அந்நியரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அனாதை பிள்ளைகளையும் விதவையையும் அவர் ஆதரிக்கிறார். துஷ்டரின் வழியையோ தாறுமாறு செய்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். சீயோனே, உன் கடவுள் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்றைக்காக வாசிக்கிற சங்கீத பழைய ஏற்பாடு திருமதி டி. கீதா கிறிஸ்டி டேனியல். பழைய ஏற்பாடு ஏசாயா 35:1-10 வரை. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து ஆழ்வெளி கழித்து புஷ்பத்தை போலே செழிக்கும். அது மிகுதியா செழித்து ஊறிந்து ஆனந்த களிப்புடன் பாடும். லியோனின் மகிமையும் கார்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு கழிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவமும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதே சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடர்கள் செவிகள் திறவுண்டு போகும். அப்பொழுது மூடரன் மானை போல் குதிப்பான், ஊமையான் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடக்க வட்டாந்தர நிலமும் நீரூற்றமாக வர சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லுக்கு கொடுக்கவும் தானும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பசுத்த வழி எனப்படும். தீட்டு உள்ளவனை அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவன் பேதையாய் இருந்தாலும் கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கமும் இருப்பதில்லை, துஷ்ட மிருகமும் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களோ அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சேர்ந்து வருவார்கள். நீதியால் மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நிருப பகுதி திருமதி எம். உமையவர் சுபாஷ். நிருப பகுதி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7-13 வரை. இப்படி இருக்க சகோதரரை கர்த்தர் வரும் அளவு நீதிய
பொறுமையோடு இருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு காத்திருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நின்றிருக்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்திலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமையோடும் திருஷ்டி கஷ்டமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையோடு இருக்கிறவர்களை பாக்கியவான் என்கின்றோமே. இதன் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உடையவராய் இருக்கிறாரே என்றார் என்பது. சுவிசேஷ பகுதி திருமதி வி. ஞான பரிமள கோபிநாதன். ஆண்டவரே, உமக்கு மகிமையோடா இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி அது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2 - 15 வரை. அத்தருணத்திலே காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷர்கள் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடன் பார்வையடைகிறான், சப்பானி நடக்கிறான், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்க தரிசியையோ? ஆம், தீர்க்க தரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி எனில், இதோ என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசியும் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தலுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறவர்களுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார் என்பது இன்றைக்காக வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுடைய வாழ்வழிக்கு வார்த்தைகளை வாசிக்கின்ற நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை அனைவரும் சேர்ந்து இந்த மாத ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழாவிலே அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியை சேர்ந்தறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன்.
அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்த்தரில் பவித்து கனிமணியாளர்கள் பறந்து முதலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுள்ள மரித்தவரை பண்ணப்பட்டார். அவருக்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திலே சர்வதர்ம பிதாவாகிய கடவுளை வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு உயிரோடு மரித்தவர்கள் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை கிறிஸ்தவனை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சிறப்பு பாடல் எப்சிபம் வாசல் சங்கம். முன்னாடி கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. அந்த மாதிரி எடுத்து வாங்க சீக்கிரம்
வானம் போக மீட்பது. முதல் அடியும் கடைசி அடி நேரம். முதல் அடி 8வது, 1ஆம் அடி 8வது. தொடர்ந்து நம்ம செய்யணும். ஜெபம் திருமதி எஸ். செல்வி செல்வம். ஜெபிப்போமாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் சுவாமி நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறது தெரியும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, போன வருடம் முழுவதும் ஆண்டவரே எங்க மாதிரியாக ஒன்று சேர்ந்து ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல நிற்கிறது நிர்மூல ஆகாதது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதம் ஆய்வு கொண்டாடும் போது சுவாமி எத்தனையோ பேர் காணாம போயிடுவோம். ஆனாலும் எங்க ஒவ்வொருத்தர் மேலும் இந்த நேசகரத்தை நீட்டி எங்க ஒவ்வொருத்தருக்கு நீங்க வழி ஒளிமாக இருந்து எங்களை பாதுகாத்து பராமரிச்சு வந்து ஆண்டவரே இந்த 2025 சுவாமி எங்களை ஒரு ஆண்டுல ஒவ்வொருத்தரும் இந்த மாதங்களாக எங்க கூட்டி இந்த இடத்துல நிக்க வச்சதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதி சுவாமி. அதே போல வார்த்தை விதைக்கு வந்து இந்த அடியாளோட நாயரோட ஆண்டவரே, நீங்க என்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சந்திக்க இந்த வாய்ப்பை கொடுத்தீங்களோ அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கால்வழியில சுவாமி என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த வருடத்துல ஆண்டவரே எத்தனையோ இருந்தாலும் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எந்த இருளும் தொடாலும் வெளிச்சத்திலே கொண்டு வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அது காலையில ஆண்டவரே இந்த மாதிரியாக நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல நிக்க போது சுவாமி அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிகால வழியில சுவாமி நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற இந்த அடியாளோட நீங்க பேசுங்க. இந்த அடியாளை மூடி மறைச்சு என்ன ஆண்டவரே இன்னைக்கு வார்த்தை கொடுக்க போவதற்காக காது உள்ளவன் கேட்க கடவான் என்று சொன்னது போல சுவாமி நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதை இன்பமாக ஆண்டவரே கடலுடைய வசனம் ஆண்டவரே புடவடிக்கப்பட்ட வசனம் ஆண்டவரே வசனத்தை கேட்டு நாங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாள் வெறுமையா போகாத ஆண்டவரே எங்க பாத்திரம் ஒவ்வொரு பாத்திரமும் நிரம்பி வழியா உங்க ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறீங்க அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆயிரம் ஐயாவுக்காகவும் ஆண்டவரே இந்த பரிசுத்த லுத்தர யோவான் சபை பொறுப்பாளருக்காக எத்தனையோ மாதனுடைய ஆண்டவர் ஒவ்வொரு தேவையை சந்தித்து போல இந்த அடியாளை ஜபிக்க இந்த இடத்துல நிக்க வைத்ததற்காக உமக்கு கோடா கோடி நன்றி ஆண்டவரே. மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவ செய்தி. மகளிர்துறை ஆம்பு சபை சங்க மேம்படுத்தினர் திருமதி ஜி. பிந்து மேக்சின் அவர்களை அனுப்புகிறார். அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு சொல்லுகிறேன். மாதர் ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழாவை நம்முடைய சபையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை 2025 தந்திருக்கிறார். ஒரு புதிய நிர்வாகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா எப்பவுமே நமக்கு நிர்வாகம் அமைவது நிறைய சிக்கல்கள் இருந்தன. ஆனால் இப்ப தொடர்ந்து நமக்கு 2வது நிர்வாகமாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு நிர்வாகத்தை தந்திருக்கிறார். வந்திருக்கிற
ஆம்பூர் சபை சங்கத்தின் தலைவர் அவர்கள், என்னுடைய அன்பு அண்ணன் அவர்கள் கிளாட்சன் பிரேம்குமார், ஐயருடைய துணைவியார் தான் நம்முடைய பிந்தக்கா அவர்கள். நாங்கள் எல்லாரும் ஒன்றாக படித்தவர்கள். அதாவது இவங்க வந்து என்னுடைய சீனியர். நான் 1 இயர் போகும்போது அக்காவங்க அண்ணாங்கெல்லாம் வந்து பிடிஎச் ஃபர்ஸ்ட் இயர் படித்தாங்க. அதுக்கப்புறம் நான் 1 இயர் ஃபீல்டு ஒர்க் முடிச்சுட்டு போகும்போது அண்ணனும் அக்காவும் ஃபைனல் இயர் படித்தாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படித்தோம். இப்போ 2 வருஷம் இவங்க கூட நாங்கள் பயணம் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அன்பானவர்கள். அதுவும் அக்கா படிக்கும்போது எங்களை எல்லாரையும் அன்பா நேசிப்பாங்க. தம்பி என்று அழைப்பார்கள். அப்போதிலிருந்து அந்த உறவு இன்றைய வரையில 25 ஆண்டுகளாக எனக்கும் கிளாட்சனருக்கும் அண்ணன் தம்பி உறவு, பிந்தாக்காவுக்கு எனக்கும் அக்கா தம்பி இந்த உறவு இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அரசியல்கள் வரும் போகும், வேறு அணியில் இருந்தாலும் எந்த அணியில் இருந்தாலும் நாங்கள் உறவுக்குள்ளாக இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கிறோம். ஏற்கனவே வேலூர்ல இருக்கும்போது கூட அக்காவை அழைத்திருந்தேன். எங்க போனாலும் அக்காவை அண்ணனை நான் அழைப்பேன். ஏன்னா அதான் நம்முடைய உறவு. அரசியல் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும், அதெல்லாம் மாறும். அப்ப இன்றைக்கு இந்த அருமையான நிகழ்வுல அக்காவை அழைக்க வேண்டும் என்று சபையினுடைய பொறுப்பாளர்களோடு கலந்து பேசும்போது பொறுப்பாளர்களும் அதுக்கு இசைந்தார்கள். நேரம் குறைவா இருக்கிறதுனால 2 சபைக்கு மட்டும் தான் வராங்க. வடகரையும் இருக்குது, அதுக்கு இன்னொரு நாள் நம்ம விசிட் பண்ணிக்கலாம். உங்க 10:30 மணிக்கு மேல நீங்க கிருஷ்ணகிரி போறதுனால அதை நம்ம ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். 2 சபைக்கு இன்னைக்கு நமக்கு பாப்பனப்பள்ளிக்கும் மின்னோருக்கும் வராங்க. அக்காவை நம்முடைய எப்சிபா மாதர் சங்கத்தின் சார்பாகவும் நம்முடைய நூற்றாண்டு திருச்சபையினுடைய பொறுப்பாளர்கள் சார்பாக, அனைத்து மக்களின் சார்பாக, ஆயர்கள் சார்பாக அக்காவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தயவு செய்து அளிக்கும்படி ஒரு கேட்டுக்கொள்கிறோம். அக்காவும் வந்து எங்களை போலவே பிடிஎச் முடிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்களும் அங்கி போடணும். ஆனா நம்முடைய ஐஎல்சி கான்ஸ்டியூஷன் அதுக்கு ஒத்துழைக்காதனால அவங்க கீழே உட்காராங்க. வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி நாங்கள் எல்லாரும் ஒரே படிப்பு தான் படிச்சிருக்கிறோம். எனக்கு ரொம்ப ஆசை தான் நம்முடைய அக்காமார்கள்லாம் அங்கி போட்டு ஊழியம் செய்யணும்னு. அது எந்த காலம் எப்போ வரும் நமக்கு தெரியாது. ஆனாலும் அதற்காக நான் அதிகமாக பிரயாசப்படுறேன். தேங்க்யூ. நமது பிதாவாய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். சற்று நேரம் தியானித்திருந்தது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பகுதி அது லூக்கா எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 தொடங்கி 41 முடிய. லூக்கா 1:39 தொடங்கி 47 முடிய. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டுக்கு தீவிரமாய் போய் யூதாவின் ஊரில் சகரியாவின் வீட்டுக்குள் சென்று எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய கர்ப்பத்தில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவனின் தாயார் என்னிடம் எழுந்தருள எனக்கு கிடைத்தது எப்படி? நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் கர்ப்பத்தில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஜெபிப்போம். ஆனால் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறதால ஆண்டவரே ஆசீர்வாதமான ஓய்வு நாளின் காலை விலைக்காக நாங்கள் ஒரு நன்றி செலுத்துகிறோம். எப்சிபா மாத சங்கத்தின் சார்பாக இருக்கிற மாத ஆராதனையில் கிருபை கூட இருந்து வழிநடத்தி கொடுப்பதற்காக நன்றி. ஆராதனைகள் கிருபை கூட இருக்கட்டும், புறநடப்பு நிகழ்வுகளும் கிருபை கூட இருக்கட்டும். மீன் பேசுகிற நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே. அடுத்த கில்பர்ட் ஐயர் இங்கே ஆயராக இருக்கும்போது நான் ஒரு டைம் இங்கே வந்துருக்கிறேன். ஒரு நைட்டில் நான் வரும்போது ஐயருக்கு சொல்லிட்டே வந்தேன். அக்டோபர் 31 சர்வீஸுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க வந்தேன். அதுக்கப்புறமா இப்போ தம்பி ஐயா அவர்கள் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் இந்த திருச்சபையிலே உங்களோட ஒரு மாதம் நேரம் சிறப்பாக கொண்டாடும்படியாக ஒரு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. ஏன்னா மாதசங்கத்தை நம்ம சொல்லி ஆகணும். இன்னைக்கு ஆம்பூர் திருச்சபையில் நான் கடந்த 3 ஆண்டுகள்லையும் மாதசங்கத்தினுடைய பொறுப்பில் மகளிர் மேம்படுத்துவதாக நான் இருந்தேன். இப்போ திரும்பவும் நான் அதே பொறுப்பில் இந்த 3 ஆண்டுகள் வருகின்ற 3 ஆண்டுகளும் நான் இருக்கிறேன். கடவுளை சித்தத்தில் எந்தெந்த திருச்சபையில் மாத சங்கம் இல்லையோ அந்த திருச்சபை எல்லாமே நான் மாத சங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஐயர் சொன்னது போல நானும் அதே செமினாரில் இளைய கல்லூரியில் படித்தாலும் எங்களுக்கு பெண்களுக்கு ஆர்டினேஷன் இல்லாததுனால நான் எங்களை டீக்கனஸ்ன்னு சொல்லுவாங்க. பெண் ஊழியர்கள் டீக்கனஸ்ன்னு எங்களுக்கு பேர் இருக்கு. அப்போது நாங்கள் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு சர்க்கிளாக கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒவ்வொரு சர்க்கிளில் எங்களை வேலை செய்கிறதுக்காக அழைக்குவாங்க. என்னுடைய சர்க்கிள் வந்து ஆம்பூர் சர்க்கிள். நான் ஆம்பூர் சர்க்கிளில் வந்து மாதர் ஊழியராக நான் வேலை செய்கிறோம். சினாட் லெவலில் நான் பொறுப்பில் இருந்தாலும் என்னுடைய வேலை வந்து சர்க்கிள் தான். இந்த சர்க்கிளுக்கு வாணியம்பாடி சர்க்கிளுக்கு கடந்த 3 ஆண்டு காலம் அது ஜான்சி மைக்கிள் ஆகி இருந்தாங்க. அவங்க இந்த திருச்சபைக்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். புதுசு
இந்த ஆண்டு புதுசாக பழைய அதாவது திருமதி வத்சலா இமானுவேல், அதாவது இதுக்கு முன்னாடி இந்த முன்னாள் சபை சங்கத்தினுடைய தலைவர் திரு இமானுவேல் சபாபதி அவருடைய மனைவி திருமதி வத்சலா இமானுவேல் அவர்கள் இந்த ஆண்டுல இந்த மானியம்பாடி சர்க்கிளுக்கு அவங்க இனிமேல் அவங்களதான் இந்த சர்க்கிளில் வேலை செய்வாங்க. ஆனாலும் இந்த இடத்துல இந்த நாளில் கூப்பிட்டு சபையின் போதகர், சபை பொறுப்பாளர்கள், மாதசங்கம் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா மிக மகிழ்ச்சியான காரியம் என்னன்னா, நம்மளுடைய இந்த திருச்செங்கோடு இந்த வாழைப்பாடி வட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா பேச முடியுது. ஏன்னா நமக்கு ஒரு திருச்சபையில பேசுவோம், அந்தந்த வட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களும் நமக்கு, அதாவது பிரசிடென்ட், செக்ரட்டரி எல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவா இருந்தாதான் நமக்கு மாதசங்கத்தை பத்தி இன்னும் அதிகமாக பேச முடியும். வயிறு வந்த உடனே நான் சொன்னேன், மாதசங்கத்துல பொறுப்பாளர் போடுங்க சொல்லும்போது நான் தான் ஒரு சில பேர் அவங்க சொன்னேன், செய்வா நல்லா இருக்கும், இவங்க செய்வாங்க. கூட்டத்திலே பாப்பரப்பள்ளியில இருந்தும் ஒரு பொறுப்பாளர் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திருச்சபையில யாரும் வந்தது இல்லை. ஏன்னா கிராம சபைகள்ல இருந்து வரணும், எல்லாருக்கும் தெரியறது இல்லை. ஏன்னா வெளியில என்ன நடக்கிறதுன்றது யாருக்கும் தெரியறது இல்லை. ஐஎஸ்சியில் என்ன நடக்குது, சினாட்ல என்ன நடக்குது, மாதசங்கம் மூலமாக என்னெல்லாம் நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எவ்வளவு காரியம் நடக்கிறது, அநேக காரியம் நடக்கிறது. இப்போ நேற்று சிவா சிஸ்டர் வந்து நாம பார்த்தோம், ஐயரமானுக்கான ஒரு கிறிஸ்துமஸ் விழா நேற்று கொண்டாடப்படுது. ஐஎஸ்சியும் ஆம்பூர் சபை சங்கமும் ஆம்பூசினோட மகளிர் துறையில் சேர்ந்து நேற்று நடத்தணும். அது எந்தெந்த திருச்சிபுரம் நாட்கள் வந்தாங்க, எவ்வளவு பேர் வந்துக்கிறாங்க, எத்தனை ஐயரமாக வந்திருக்கிறதால நேற்று அவங்க பார்த்தாங்க. அப்போ இதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி சபை சங்கங்களோட மாநாடு நடக்கப்படும். நீங்கள் வந்துக்கிறோம் தெரியல வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் மாநாடு நடக்கும். அப்போ பல திருச்சபை, அதாவது மைசூர்ல இருந்து வருவாங்க, மைசூர், பெங்களூர், பாம்பே இருந்து வருவாங்க, இந்த பக்கம் சென்னை பக்கம் இருந்து வருவாங்க, எல்லா இடத்துல இருந்தும் ஆட்கள் வருவாங்க, பேரணாமட்டில இருந்து, குடியாத்தம், சேம்பட்டி எல்லாம். அப்போ நம்ம லோக்கல்ல இருக்கிறோம், நம்மளோட திருச்சபைகளுக்கு அவ்வளவா தெரியுது இல்லை இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது. ஏன்னா நம்ம யாரும் பொறுப்புல வருமோ வராதனால நமக்கு கரெக்டாக வந்து சேர்றதில்லை. அதனால இந்த முறை இந்த திருச்சபையில இருந்து முதலாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொறுப்புல வட்டத்துல இந்த திருச்சபையில இருந்து ஒருத்தர் வர்றது முதலாக வர நான் நினைக்கிறேன். அதை ஐயர்கிட்ட சொன்ன உடனே ஐயர் ஓகே சொல்லியாச்சு, அவங்களுக்கு பண்ணேன். அதனால இந்த உங்களுக்கும் சொல்லுங்க, 3 ஆண்டு காலத்துல உங்களுக்கும் இது வந்து ஒரு கடினமான வேலை தான். மானியம்பாடி வட்டம் முழுவதும் நீங்க எல்லா திருச்சபையை நீங்க சந்திக்கணும், மாதமானார் நடத்தணும், மாதசங்கத்தை வலுப்படுத்தணும். உங்களுக்கும் அதிகமான நாலேஜ் அறிவுகள் இது மூலமாக கிடைக்கும். நம்மளோட திருச்சபைக்கும் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு எல்லா திருச்சபையுமே பெண்களின் முக்கியத்துவம் இருக்குது. இன்னைக்கு பார்க்கிறேன் எல்லா இடம் பார்த்தா சேர்ஃபுல்லா பெண்கள் வரையில் இந்த திருச்சபை பண்ணலாம் அதிகமாக பெண்கள் தான். ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஆபீஸ்ல எல்லாம் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்கள் பார்த்தாலும் கூட நமக்கு கொடுக்குற கடமை வந்து பெண்கள் தான். அப்போ மாதர் ஊழியம் மூலமாக நம்ம அநேக காரியங்கள் நமக்கு செய்ய முடியும். அப்போ நமக்கு கேட்ட வசனத்துல நம்ம பார்க்கணும், வசனத்துல 45வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, 1ஆம் அதிகாரம் 45 விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசம், நம்மளுடைய விசுவாசித்தவளே பாக்கியவதி. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு புஸ்தகம் தான். இதனுடைய 2வது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுல 2 பெண்கள், ஒண்ணு அன்னாள், ஒண்ணு எலிசபெத்து, இன்னொன்னு மரியாள். 2 பேரோட பேர் அந்த இடத்துல வருது, எலிசபெத்து, மரியாளும். எலிசபெத்தை பத்தி நமக்கு தெரியும். எலிசபெத் வந்து செகரியாவின் மனைவி, ஒரு ஆசாரியனுடைய மனைவியாகிய எலிசபெத்தும் மரியாளும் தமிழுள்ள ஒரு பேசுறது, அவங்களோட உரையாடல் தான் இந்த பகுதியானது. ஏன் இதனோட பின்னாடி நம்ம பார்க்கும்போது எலிசபெத்தினுடைய கணவராகிய செகரியாவும் ஒரு ஆசாரியர், ஒரு ஆலயத்தில் ஒரு ஆசாரியராக இருக்கிறாரு. அவங்களுக்கு குழந்தை இல்லை, 2 பேருக்கும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா ஆலயத்துல அவங்க ஊழியம் செய்கிறவர்கள். அந்த நேரத்துல காபிரியல் தூதன் வந்து அவர் என்ன சொல்றார், நீ உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்குவார்னு சொல்ற. அவனுக்கு நீ யோவான் என்று பேரிடணும் சொல்லும் போது அவர் சொல்றது இது எப்படி சாத்தியம்னு கேட்கறது. இது எப்படிதான், ஏன்னா எங்க மனைவி வந்து வயசாகி போச்சு, அவங்களுக்கு அந்த மாத முறையில நின்று போச்சு, எப்படி சாத்தியம்னு கேட்கிறாரு. அப்போ சொல்றாரு, அண்ட் நீ கண்டிப்பா உன்னோட மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாள், அவளுக்கு யோவான், அந்த குழந்தைக்கு யோவான் என்று பேரிடும் வரைக்கும் நீ வாய் மூடி பேசாமல் ஓமையா இருக்கும்னு சொல்றாரு. ஏன்னா அது சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் யாருக்கு கொடுக்குறாங்க, ஆசாரியனுக்கு. எதுக்காக, கொஞ்சம் நம்பல. ஏன்னா ஆசாரியர் அந்த காலத்துல வேத புஸ்தகம், இன்னைக்கு நம்ம எல்லாரும் கையிலுமே வேத புஸ்தகம் இருக்கிறது. அந்த காலகட்டத்துல வேத புஸ்தகம், நியாய பிரமாண புஸ்தகம் எங்க இருக்கும், ஆலயத்துல இருக்கும். அது ஆசாரியர்கள் மட்டும்தான் வாசிக்குவாங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க நமக்கு தெரியும், அவர்கள் தான் அதை வாசிக்குவாங்க. அப்ப அதிகமாக அவர்கள் வாசிச்சு, ஏன்னா இப்ப நம்ம எல்லாம் ஞாயிற்றுக்கு வாரத்துக்கு ஒரு நாள், அந்த காலத்துல
தினமும் ஜனங்கள் அவங்க ஆலயத்துல கடவுளை தொழுது டெய்லி வருவாங்க. டெய்லி ஆலயத்துக்குள்ள வந்து கடவுளை தொழுது கொண்டு போன நாட்கள். அப்ப டெய்லி என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். டெய்லி மெசேஜ் கடவுளுடைய வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருக்கணும். அப்ப அவங்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம், இப்போ வேத புஸ்தகம் வந்து அவங்களுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் அந்த காலத்துல. அப்போ அது அவங்க டெய்லி சொல்லுவாங்க. நமக்கு எல்லாமே தெரியும். ஆபிரகாமுக்கு 100 வயசுல குழந்தை கொடுத்ததும் தெரியும். அது தெரியும் இல்லையா? யாருக்கு தெரியும்? ஆசை நல்லாவே தெரியும். இன்னொன்னு, கடவுள் செஞ்ச எவ்வளவு அற்புதங்கள். செங்கடலை 2ஆக பிளர்வதில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். ஒரு கடல் 2ஆக பிளர்ந்ததுன்றது நம்ம இது வரைக்குமே எங்கேயுமே இல்லை, வேத புஸ்தகத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயும் நடந்ததாக சொல்லப்பட்டதில்லை. அப்ப அப்படியாப்பட்டது இஸ்ரவேல் மக்கள் வரும்போது 2 பக்கமா கடலை அப்படியே தங்கி வெறும் தரையாக இருந்து அதில் நடந்து அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த தண்ணி ஒன்னா சேருது. இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள். இப்ப இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கு குழந்தை பெண்கள் இவ்வளவு பெரிய இல்லையா? கடவுளுடைய வசனங்கள் உண்மையாவே நடக்கும். அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த இதுல ஆசாரியன் வாசிக்கிறார் செக்கரியா. ஆனாலும் செக்கரியா கொஞ்சம் சந்தேகப்பட்டதுனால சின்ன ஒரு பனிஷ்மெண்ட். என்னைக்கு நீ குழந்தை பெற்றெடுக்கிறியோ அன்னைக்கு வரைக்கும் நீ என்ன பண்றோம்? பேசவே வந்து பேசக்கூடாது. ஏன்னா நீ ஆண்டோட வசனம் என்ன பேச? நீ வாரம் டெய்லி கடவுளோட வார்த்தையை பேசுனா நீயே வந்து என்ன கேள்வி கேட்கறிய? இதெல்லாம் சாத்தியமான அப்ப சும்மா வாசிக்கிறியா? இதான் நம்மளுடைய வாழ்க்கையில நான் டெய்லி வேத புஸ்தகம் படிக்கிறோம். படிக்கிறோம், நமக்கு வசனங்கள் தெரியும். இன்னைக்கு மொபைல் போனதுனால டெய்லி இன்றைய வேத வசனம், இன்றைய வாக்குத்தத்த வசனம் வந்து நிறைய வந்து நம்ம எல்லாம் படிக்கிறோம். ஆனாலும் எத்தனை பேர் உண்மையாக நம்ம நம்புறோம்? இதெல்லாம் நம்ம கடவுள் செய்வாரு, இதெல்லாம் கடவுள் நமக்கு செய்வாருன்றது நம்ம எத்தனை பேர் நம்புறோம்? நமக்கு என்ன வருதுன்னா, எதனா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் மட்டும் நம்ம ஓடி கடவுளிடம் ஆண்டவரே ஆண்டவரே நம்ம மனதுருகி நம்ம கூப்பிடுறோம். ஆனா மற்ற நேரங்கள்ல நம்மளுடைய வேலையை கொண்டு நம்ம பண்ணலாம். நம்மளோட விசுவாசித்தவளை பாருங்க. விசுவாசம் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் போது விசுவாசம் என்று நமக்கு இருக்க வேண்டும். விசுவாசத்தோட அந்த விசுவாசத்தவளை பாகி வரணும். நாமளும் ஒவ்வொருத்தரும் பாகி வருகிறார். கடவுள் முன்னாடி கடவுளுடைய சன்னிதியிலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் போது நாம் எல்லாம் பாகியவதிதான். அதனாலதான் வாய்மை மூடி பேசாமலா இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல அடுத்த அதே காப்பில் எங்க போறாரு? மரியாளிடம் போறார். மரியாளிடம் போகும்போது அவள் திருமணத்துக்காக நிச்சயம் பண்ணப்பட்ட பெண், கல்யாணம் கூட ஆகல. அதுவும் ஒரு இயற்கை பாவப்பட்டதுதான் நிலமல. அவளிடம் நான் சொல்லுவார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்குவார், நீ எனக்கு இம்மானுவேல் இருந்தோ இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவளும் கேட்கிறார், ஆண்டவரே இது எப்படி சாத்தியம்? நான் புருஷனை அறியேன், இது எப்படி சாத்தியம்னு கேட்கிறார். அப்போ சொல்றாரு, அவர் பொறுமையா கேட்டு சொல்றாரு, நீ பரிசுத்தாவினால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பார். அது அவர் என்ன பண்ணார்? விசுவாசார். இந்த காலகட்டத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருமணமாகாத ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறதுன்னு சொல்றது அது நமக்கு யாருமே அவங்கள அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது, ஏற்றுக்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு வந்து கர்ப்பமாக இந்த காலத்துல இப்போனா அந்த காலத்துல இதை விட அதிகமாக யாருமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலகட்டம். ஆனால் அவளும் தன்னுடைய கடவுள் கொடுத்த அந்த வார்த்தைக்காக, தூதன் சொன்ன அந்த வார்த்தைக்காக அவள் தன்னையே ஒப்பு கொடுத்தாள். ஒண்ணுமே சொல்லல, எனக்கு வானா, நான் திருமணம் நிச்சயம் ஆயிக்குது, அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரு, நான் என்ன பண்ணுவேன், தயவு செய்ததுல எனக்கு வானான்னு அவர் சொல்லவே இல்லை. யாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, ஒரு பையன் தானே கல்யாணம் ஆகாம கர்ப்பவதி ஆகிறது எவ்வளவு பெரிய ஒரு அவமானத்துக்குரிய காரியம். ஆனால் அவள் தன்னையே ஒப்பு கொடுக்கிறாள். எதுக்காக? கடவுளுடைய பிள்ளைக்காக, கடவுளுடைய குமாரனை இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்காக அவள் தன்னையை ஒப்பு கொடுக்கிறாள். அதனாலதான் கபிரியேல் பொறுமையா எடுத்து சொன்னான்னா அவள் புரிந்து கொண்டு நடக்கிறாள். ஆனால் யோசேப்போ, அடடா இவோ கர்ப்பவதி எப்படி தெரியாதுல்ல, அவருக்கும் எப்ப வந்து நம்ம நிச்சயம் பண்ணிக்கிறோம், இவ கர்ப்பவதியா இருக்கிறா, நம்மள ஊரெல்லாம் அசிங்கமா பேசுவாங்களே, அவமானமா பேசுவாங்கன்னு நைசா கழட்டி விட்டு போறதுக்கு பார்க்காது. ஆனால் கபிரியேல் தூதன் யோசேப்பிடம் போய் சொல்றான். என்னன்னு சொல்றாரு? நீ வந்து பயப்படாத, அவளை அச்சப்படாத, நீ அவளை வந்து மனைவியாக ஏற்றுக்கொள்கிறது, நீ அச்சப்படாத, நீ வெக்கப்படாத, இது தூதரால் கடவுளால் இந்த பரிசுத்தாவினால் அவள் கர்ப்பவதியாக போற, நீ அவளோடு கூட என்றாரு. அதான் சகரியாவுக்கும் யோசேப்புக்கும் உள்ள வித்தியாசம். கணவன் மனைவியோடு இருந்தோம் குழந்தை பெற்றிருக்கும் சொல்லும்போது அவர் எப்படி கேட்கிறாரு? மனைவியோடு கூட சேரவே இல்லை. அங்க வந்து தன்னோட கல்யாணம் பண்ண போற பெண், தான் கல்யாணத்துக்காக ஆயத்தப்பட்டு கல்யாணம் கட்டிக்க போற பொண்ணு கர்ப்பவதினு தெரிந்தும் கல்யாணம் பண்ணிக்கிறார், கூட்டு சேர்த்துக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய காரியம் அது. யோசேப்பை சேர்த்து மரியாதை சேர்த்து கொண்டது பெரிய காரியம். அது மட்டுமல்ல, நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா அவர் அப்படியே அந்த இதே மாதிரி குளிர்காலத்துல அந்த எல்லாரும் சுத்தி அந்த கர்ப்பவதியை கொண்டு போனதும் கஷ்டப்பட்டதும் மாட்டு தொழில பிறந்ததும் நமக்கு தெரியும். இந்த காலகட்டம் மரியாதை சொல்றாரு, முன்னோடைய சொந்தக்காரியா இருக்கிறார், எலிசபெத்தும் கர்ப்பமா இருக்கிறார், அவளுக்கும் இப்போ 6வது மாசமா இருக்குன்னு சொல்லும் போது இது அந்த மரியாதை அந்த இடத்துல போறான்.
தானே கர்ப்பவதியா இருக்கிற யாரு அதோட சொந்தக்காரியா எலிசபெத் ஆயாலாம் அம்மாவா இப்ப பாட்டி தான் அவங்க வயசானவங்க அவங்களும் கர்ப்பவதியா இருக்குன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு போகும்போது எலிசபெத் தான் இவ்வளவு எலிசபெத் அங்க போன உடனே மரியாதை அங்க போன உடனே எலிசபெத்தோட வயிற்றுல குழந்தை துள்ளி துள்ளி குதிச்சா வயிற்றுல யார் வயிற்றுல இருக்கிறாங்க இயேசு ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாகி கடவுளுடைய குமாரன் இந்த உலகத்துல வர்றது எலிசபெத்தோட வயிற்றுல குழந்தை தெரிந்து அந்த இடத்துல துள்ளிச்சுன்னு சொல்லுது. அப்போ எலிசபெத் சொல்ல வார்த்தைகள் தான், நீ வந்து உன்னை ஆண்டவருக்காக நீ ஒப்பு கொடுத்தவன், நீ ஒப்பு கொடுத்துக்கிறார். அப்போ நீ என்ன பண்ண ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனால நீ வந்து ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா யாருமே ஏற்றுக்கொள்ளாத யாருமே ஒத்துக்கொள்ளாத ஒரு காரியத்தை யார் அதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறாங்க மரியாதை உண்டு. அதனால நீ ஸ்திரீகளுக்குள்ளவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாரும் செய்யாத ஒரு காரியத்தை நீ யாரும் பண்ணாலும் அது ஒத்துக்க மாட்டாங்களா, ஆனால் மரியாதை ஏற்றுக்கொண்டாங்க. அதனால நீ பாகியவதி என்று அடுத்து நீ வந்து விசுவாசித்தவளே பாகியவதியா. ஏன்னா என்னோட வீட்டுக்காரர் விசுவாசிக்கிறது என்ன பண்ணிக்கிறார், அவரு பேசாம ஊமையா உட்காந்துக்கிறாரு, வசனமே சொல்ல முடியல அந்த அளவுக்கு அவரு இருக்கிறார். பேசாம ஒருத்தர் அவர் ஊமையா இருக்கிறாரு. ஆனா நீயோ பாகியவதி, ஏன்னா நீ விசுவாசத்தால் நீ பாகியவதி. ஏன்னா உங்களோட கணவரும் அவர் முன்னே கட்டிக்க போறவர், அவர் திருமணம் செய்ய போற யோசேப்பு கூட இருக்கிறார், நீ வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு சொல்லி வாழ்த்துக்கிறார். இதுதான் இந்த இதனோட கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது. ஏன்னா நம்ம பார்க்கும்போது விசுவாசத்தவளே பாகியவதி சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கை நாம் எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அந்த குழந்தை பெற்றெடுக்கும் போது கூட மாட்டுத்தொழுவிலே குழந்தை பெற்றெடுக்கிறார். அதை நட்சத்திரம் மூலமாக ரெண்டு குரூப்புக்காருக்கு சொல்றாங்க. யாருக்கு? ஒண்ணு கிழக்கு சாஸ்திரிகளுக்கு, இன்னொன்னு மேய்ப்பர்களுக்கு. ஏன்னா கடவுளுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது நாம் எல்லாருக்கும், பணக்காரருக்கும் ஏழைக்கும் ராஜாக்களுக்கும் அரண்மனையில் வாழ்றவர்களுக்கும் குடிசையில் வாழ்றவர்களுக்கும் எல்லாருக்கும் சமமானதான் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அதுக்காக தான் ரெண்டு பேரும் கிழக்கு சாஸ்திரிகள் வந்து நல்ல அறிவாளிகள் இல்லையா, நல்லா தெரிஞ்சவங்க, எல்லா வேதத்தை தெரிஞ்சவர்கள், நல்ல நாலேஜ் உள்ளவங்க, எல்லா இடத்துக்கும் சுத்தி திரிகிறவர்கள், எல்லா காரியங்களும் அது பெரிய இடத்துல ராஜாக்கள் எல்லா இடத்துக்கும் போய் கடவுளோட எல்லா காரியங்களும் பேசுறவர்கள் அவங்க ஞானம் பண்ணவர்கள் கிழக்கு சாஸ்திரி. அவங்க அந்த சாஸ்திரியா இருந்தவர்கள் நம்ம பார்க்கலாம். நிறைய சாஸ்திரிகள் அவங்க வேற எங்க போறாங்க, அந்த நட்சத்திரம் பார்த்த உடனே ஒரு ராஜா பிறந்ததுன்னு சொல்லும்போது அவங்க நேர அரண்மனைக்கு தான் போறாங்க. ஏன்னா ராஜா எங்க பிறக்கும், அரண்மனையில பிறந்து அங்க போறாங்க. அங்க போகும்போது அவங்க இல்லை இங்க பிறக்கலன்னு சொல்லும் போது அந்த நட்சத்திரத்தையே நோக்கி எங்க போறாங்க, ஒரு ஸ்டார் ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியா இருந்து அந்த மாட்டு தொழில் வர்றாரு. அதே மாதிரி அடுத்து யாருக்கிட்ட வர்றாங்க, மேய்ப்பர்கள் வர்றாரு. மேய்ப்பரை நம்ம பார்க்கும்போது எதுவும் படிப்பாளர் இல்லாத சாதாரண மக்கள், சாதாரண ஜனம். இதே ஒரு குளிர்காலத்துல அவங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும்போது காபிரியல் தூதன் வந்து பயப்பட வேணாம், உங்களுக்கான ஒரு நற்செய்தியை நான் கொண்டு வந்துக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்துக்கிறார். பிள்ளையாங்க துணியில சுற்றி வச்சுக்கணும், நீங்க போயிட்டு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி யாருக்கு சொல்றாரு, மேய்ப்பர்களுக்கு சொல்றாரு. அப்போ யாருக்கு வருது, ஒண்ணுமே தெரியாத உலக அறிவுகள் இருந்த மேய்ப்பர்கள்கிட்டையும் அதே நற்செய்தி சொல்லுகிறார் தூதர். அதே நற்செய்தி அரண்மனை இருக்கிறார் சாஸ்திரிகளுக்கும் சொல்லுகிறார். அப்போ இது என்னன்னா எல்லாருக்கும் கூடிய ஒண்ணுதான், எல்லாருக்கும் கூடிய பொதுவான ஆள் தான் யாரு, கிறிஸ்து. கிறிஸ்து என்றவர் எல்லாருக்கும் பொதுவானது. ஒருவேளை கிழக்கு சாஸ்திரிகள் மட்டும் பார்த்துட்டு போச்சுன்னா ஒருவேளை ஏழை மக்களுக்கு தெரியாம போயிருக்கும் இல்லையா, அவங்க மட்டும் பார்த்து எப்படி போயிருக்கோம். ஆனா மேய்ப்பர்களும் பல இடத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர்கள் எல்லா இடத்துலயும் போய் நாங்க யாரை பார்த்தோம், கிறிஸ்துவை பார்த்தோம். கிறிஸ்து பிறந்தது நாங்க பார்த்துட்டு வந்தேன், குழந்தை இயேசுவை நாங்க பார்த்தோம் சாட்சி சொல்கிறாங்க. அதே மாதிரி சாஸ்திரிகளும் சாட்சி சொல்றோம். ஏழைக்கும் எடுத்து சேரணும், பெரிய பெரிய லெவலும் போனோம், நார்மலான கீழ் லெவலும் வரணும். அப்போ அந்த அளவுக்கு ஒரு நட்சத்திரத்தை பார்த்துக்கிறது யார் வழிகாட்டியா இருந்தது, ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே நம்ம டிசம்பர் 1ஆம் தேதி ஆனா நட்சத்திரம் எல்லா இடத்துலயும் நட்சத்திரம் போகணும், எல்லா இடத்துலயுமே நட்சத்திரம் போகணும். ஆனா நட்சத்திரம் எதை நோக்கி போகிறது, கிறிஸ்துவை நோக்கி இயேசுவை நோக்கி போகிற ஒரு நட்சத்திரம். அதான வழிகாட்டி. அங்க போறோம். அப்ப நாம் நம்மளுடைய வீடுகள்ல எங்க தூக்கி போற நட்சத்திரத்தை எங்க தூங்க, வெளியில நம்ம எல்லா வீடுகளுமே கிறிஸ்துமஸ் தான் நம்மளுடைய அடையாளமே ஒரு ஸ்டார் தான். அப்போ ஒரு நட்சத்திரத்தை நம்ம வெளியில நம்ம தூக்கி நம்ம தொங்க விட்டு நல்ல விளக்கு போட்டு லைட் போட்டு நம்ம அலங்காரம் பண்றோம். ஆனா நம்மளுடைய உள்ளுக்குள் கிறிஸ்து இருக்கிறதா, நம்மளுடைய இயேசு இருக்கிறதா, இயேசு நம்ம பிறந்திருக்குதா, இதுதான் நம்ம யோசிக்க வேண்டியது. ஸ்டார் வெளியில இருந்தா போகாது. ஸ்டார் வந்து
ஸ்டார் வழிகட்டியாகி வெளியே வந்து கிறிஸ்துவை காட்டிட்டு போகக்கூடாது. வீட்டுக்குள் யார் வரணும்? கிறிஸ்து வரணும். நம்மளுடைய வீட்டுக்குள் கிறிஸ்து வரணும். அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும். நம்மளுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது மட்டும் நம்ம ஆண்டவரை தேடாமல் எப்பவுமே ஆண்டவரை தேடுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு மாத சங்கத்துக்கு நிறைய பொறுப்புகள் உண்டு. நம்ம நினைக்கிறோம் வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றோம், பாட்டு பாடுறோம், அரை நாட்கள் ஜெபிக்கிறோம், போறோம். திருப்பி எப்போ வர்றோம்? திருப்பி அடுத்த வாரம் தான் வரும். இது அதுக்கப்புறம் நடுவில் எந்த இதுவுமே இல்லை. ஒரு மாத சங்கம் எந்த இதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனாலும் நான் என்னன்னு சொல்லுவாங்க, நமக்கு வரமுள்ள பல வேலைகளாலும் நம்மளும் ஞாயிற்றுக்கிழமை தான் வரோம். ஆனாலும் அந்த ஒரு வாரம் முழுவதும் நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் நம்மளுடைய ஆலயத்துக்காக, நம்மளுடைய சபைசங்களுக்காக, நம்மளுடைய ஐஎல்எஸ்சி ஸ்தாபனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நானும் வழியில வரும்போது நான் பேசினே வந்து 2 பேர் பேசும்போது சொன்னேன், இன்னைக்கு பெலத்தா மருத்துவமனை இல்லாததுனால சுத்தி எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு மருத்துவமனை. ஒரு 5000 ரூபாய் இல்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் மேல போக முடியாது. எந்த ஹாஸ்பிட்டலும் ஒரு 1000 ரூபாய்ச்சும் இல்லாம போக முடியாது. ஆனா பெலஸ்தா ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது இல்லையா? அந்த மாதிரி ஒரு இது இன்னைக்கு இல்லாம போயிடுது. நேற்று 1000 ஒரு மீட்டிங் போட்டு பேசும்போது அது திரும்பவும் திறக்கலாம் சொல்லிட்டு நேற்று எல்லாரும் பேசி ஒரு தீர்மானம் போட்டு வருகிறாங்க 1000 நேரத்து. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். பெலஸ்தா ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு இல்லாம போனோம். நம்மளுடைய ஜெபங்கள் குறைவு. ஐஎல்சியோட ஸ்தாபனங்கள் இன்னைக்கு அழிவில் போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய ஜெபங்கள். நம்மளோட ஜெபங்கள் இல்லை. ஸ்கூலுகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மளோட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்மளோட குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஸ்தாபனங்களுக்காகவும் ஐஎல்சிக்காகவும் நாம் ஜெபிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. கிறிஸ்து நம்ம வரணும். ஒவ்வொருத்தரையும் கிறிஸ்து நம்ம வரும்போது நாம் நீங்கள் உலகம் வந்து புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குதான் இயேசு கிறிஸ்து சகல ஜாதிகளையும் சீஷராக்கும். அப்போதான் ஆண்டவரோட வருகை வரும். அது வரைக்கும் ஆண்டவரோட வருகை வரலன்னா என்ன அர்த்தம்? நாம இன்னும் சகல ஜாதிகளை இன்னும் சீஷராக்கவில்லை என்று அர்த்தம். என்னைக்கு சகல ஜாதிகளும் சீஷராகுதோ அன்றைக்குதான் ஆண்டவரோட வருகை உண்டு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட ஜெபங்கள் நம்மளுடைய குடும்பங்களுக்காக, நம்மளோட திருச்சபைக்காக, நம்மளோட ஆலயங்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக. இன்னைக்கு ஸ்கூல்ல முக்கியமாக பாலிவ பிள்ளைகளுக்கு மொபைல் இல்லாம இல்லை. ஒரு காலகட்டத்தில் நாமளே சொன்னா மொபைல் கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம். கொரோனா வந்ததுனால சரின்னு சொல்லி மொபைல் கையில கொடுத்துட்டோம். இன்னைக்கு அதை திருப்பி வாங்குறது கஷ்டமாக இருக்குது. 24 hours அந்த போன்ல தான் சாப்பாடு. பாத்ரூம் போனப்போ கூட அந்த போன்ல இருந்தா அவங்க பாத்ரூம் கூட போக முடியாது. கையில மணிக்கணக்காக பாத்ரூம் வச்சு உட்காந்துருக்குவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு போனுடைய உபயோகம் பிள்ளைங்களுக்கு நம்மளால சொல்ல முடியல. சொன்னாலும் கேட்கறதும் இல்லை. நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனாலும் நாம் ஜெபிக்கணும். இதெல்லாம் இந்த காரியத்தை நம்ம ஜெபிக்கணும். நம்மளோட பிள்ளைகளோட வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இயேசு கடைசி காலத்துல அவருடைய அந்த சிலுவை மரண டைம்ல கூட தன்னோட தாய் இடத்துல நிற்கிறார் இயேசு. அவரால் சிவன் குமார் எல்லா பெண்களும் இயேசு பெண்ணை அழுதுனே வருகிறாங்க. ஏன்னா அடிபட்டு அவர் உடம்பெல்லாம் ரத்தத்தால ஊத்தி வரும்போது அழுதுனே வராங்க எல்லாரும். அப்போ சொல்றாங்க, சிவன் குமார்த்திகளே நீங்கள் எனக்காக அழுவாதீங்க. யாருக்காக? உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க அழுகணும். உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக நாம் அழுது ஜெபிக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏன்னா இன்னைக்கு மீடியா மூலமா இன்னைக்கு எல்லாமே தெரிய பிள்ளைகள் எல்லா இதுலையும் இருக்கும்போது அந்த பிள்ளைகளை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு மாசம் நாம் பார்க்கும்போது இன்னைக்கு பெண்கள் இல்லாத துறையே இல்லை. எல்லா துறையிலையும் பைலட் ஆகினாலும் இன்னைக்கு ஏரோப்ளைன் ஓடுறதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க, கப்பல் ஓடுறதுலேயும் பெண்கள் இருக்கிறாங்க, ட்ரெயின் ஓடுறதுக்கும் பெண்கள் இருக்கிறாங்க, பஸ் ஆட்டோ எது இருந்தாலும் இன்னைக்கு அதே மாதிரி விண்வெளியில போயிட்டு சுல்தான் வில்லியம்ஸ் எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 90 நாட்களுக்கு மேல அந்த இடத்துல இருந்துட்டு வந்துட்டாங்க. அப்போ பெண்கள் இன்னைக்கு எல்லா துறையிலுமே பெண்கள் முன்னுக்கு வந்தா இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய திருச்சபையில பெண்கள் எந்த அளவுக்கு முன்ன இருக்கிறோம்? திருச்சபைனா இந்த திருச்சபையில இல்லை, இந்த திருச்சபைக்கு வெளியில ஐஎஸ் நான் சொல்றேன். அதாவது நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய சபை சங்கமானது கிட்டத்தட்ட ஒரு 200 திருச்சபைக்கு மேல இருக்குது. அவங்களோட கூட நம்ம என்ன பண்ணும்போது நம்ம எவ்வளவு நம்ம வெளியே வந்திருக்கோம், நம்மளுடைய வளர்ச்சிகள் எவ்வளவா இருக்கிறது இதை நம்ம தெரிய வேண்டும். மாதசங்கம் அதான் மாதசங்கத்துல ஏதோ ஒரு நாள் நம்ம வந்தோம் போனோம் இல்லாம எல்லாரும் ஒன்றாக கூடி உட்கார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணும், உட்காந்து பைபிள் படிக்கணும். அதாவது வாரம் இல்ல பைபிளாம வரணும், யாருன்னா வரணும் அவசியமே இல்லை. நாமளே உட்காரலாம், நம்மளே உட்காந்து படிக்கலாம், நம்மளே உட்காந்து ஜெபிக்கலாம், ஐயருக்காக ஜெபிக்கலாம், ஐயருடைய பிள்ளைகளுக்காக, ஐயருடைய ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்க வேணும். ஏன்னா அதே போல நம்மளோட திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக, வாசனத்துக்காக, சண்டே கிளாஸ், பிபிஎஸ் எல்லாத்துக்காக ஜெபிக்கக்கூடிய காலகட்டங்கள். எனவே நம்மளுடைய கடவுளுடைய வருகை சமீபமாக, மிகவும் சமீபமாக இருக்கிறது. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்மளோட விசுவாசம் உள்ள மக்களாக யார் யாரும் விசுவாசிக்கிறாங்களோ அது அவங்க எல்லாரும் பாக்கியவாதி. விசுவாசித்தவளே பாக்கியம். நாம் ஒரு பாக்கியம் உள்ள
வாழ்க்கை விசுவாசித்து ஒரு பாக்கியமுள்ள மக்கள் நம்மளை எல்லாரையும் பார்த்துக்க சொல்ல பாக்கியவதி என்று சொல்லணும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு கடவுளோட நம்ம விசுவாசம் வைக்குமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதமும் அதிகமாக கிடைக்கும். அதனால கடவுள் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பத்தி நமக்கு தெரியும். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீனோட விசுவாசம் ஒரே 12 வருஷம் பைபிள்ல ஒரே 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுனுடைய வஸ்திரத்தினுடைய தொங்கலைக்குள்ள தொட்டா போதும். நிறைய வைத்தியரை பார்த்துட்டு ஒண்ணுமே எனக்கு சுகம் கிடைக்கல, ஆனா அவரோட வஸ்திரத்தோட தொங்கலைங்க தொட்டால் போதும் எனக்கு சௌக்கியம் கிடைக்கும் சொல்லி ரகசியமாக வந்து துணியை தொட்டு அந்த சுகத்தை படுறாரு. அப்ப இயேசு கேட்கிறாரு, என்னில யாரோ என்ன தொட்டு சுகப்படு என்ன தொட்டுக்கிறாங்கோ, யார் என்ன தொட்டுறதுன்னு கேட்கும்போது இவ்வளவு கூட்டத்தினால யாரு தொட்டுறதுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாரு. இல்ல என்னில இருந்தும் வல்லமை புறப்பட்டு இருக்குது சொல்லும் போது அந்த அவங்க பயந்து வராங்க. பயந்து நான் சொல்லி அப்படி பேசுறாங்க. ஏன்னா அவங்க யோசிக்கிற 12 ஆண்டு பெரும்பாலும் சொல்லும் போது ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள் இருக்குது. இப்போ 12 வருஷம்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4000 நாட்களுக்கு மேல வருது. 4200 4300 நாட்கள் வருது. நமக்கு தெரியும் மாத முறை வரவங்களுக்கு நமக்கு தெரியும் 3 நாள் 4 நாள் 5 நாள் அதுக்கு அந்த நாளை நம்மளால தாங்க முடியல. அப்போ 12 வருஷம் யோசிக்கிறீங்களா, 4000 திவசம் யோசித்து பாருங்க. 4000 திவசங்கள் ஒரு பெண் அவ்வளவு கஷ்டப்படுறதுன்னா அவளுடைய உடம்பு என்ன ஆயிடுது, இவ்வளவு சிக்குனஸ் அவளோட முடியாம வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்ல இப்பவும் இந்த தலை ஹிந்துஸ் இல்லை, அதெல்லாம் தீட்டு வீட்டுக்குள்ள கூட சேர முடியாது. தனியா தட்டு வச்சுக்கணும், தனியா சாப்பாடு தலை ஹிந்து வீட்டுல இருக்குது இல்லையா, அந்த காலத்திலே உண்டது. அதெல்லாம் தீட்டு வேத புஸ்தகத்திலேயே உண்டு இல்லையா. மாதம் நீ தள்ளி இருக்க வேண்டிய 7 நாள் வெளியே தான் இருக்கணும், வேத புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதன் பிரகாரம் அவள் தீட்டுப்பட்டவள். அப்ப அவளுக்கு என்னன்னா எல்லாரும் முன்னாடி வர முடியாது. இப்ப அவள் தீட்டுப்பட்டவள் எப்படி உள்ள வர முடியும், அவ்வளவு கூட்டத்துக்கு அவள் வரக்கூடாது, அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்போ எல்லாரும் முன்னாடி தான் வந்திருந்தா என்ன ஆயிடுச்சு, ஜனங்கள் எல்லாரும் அவளை என்ன பண்ணுவாங்க, நீ தீட்டுப்பட்டவள் வந்திருக்கிறாள் அந்த அவளை எல்லாரும் சேர்ந்து குதிரை குத்தி அவளுக்கு எதனா தொடர்ந்து கொடுக்கும். அந்த பயமும் இருக்குது அவளுக்கு. அதனாலதான் அவன் பயந்து உள்ள வரல. அப்படிக்கு அவள வேற எல்லாம் நோயா இருந்தா தைரியமா நேரம் வந்து அவங்க கேட்கலாம். இப்ப பெற்ற நோய் என்னது, அவங்க அந்த மாத முறை நிக்கல, இதுதான் அவளோட ரீசன். அந்த ரத்த போக்குனால நிற்கும் போது சமூகம் அவளை தனியாக ஒதுக்கி வைக்கும். அந்த ஒதுக்கி வைக்கிற இடத்துல அவங்க என்ன பண்ண, அந்த இடத்துல நேரடியா ஆண்டவரே எனக்கு சுகம் வேணும்னு கேட்க முடியாது. ஏன்னா அவன் அந்த இடத்துல போயிருந்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவோம், விலகி ஓடிடும். அப்ப நிக்க மாட்டோம், தீட்டுப்பட்டவங்க நிக்க மாட்டோம். 4000 திவசங்கள் யோசிச்சு 4000 திவசம் ஒரு பொன்மணிக்குன்னா அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் இதுதான், இதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் தான். ஆனா அதனாலதான் இயேசு என்ன சொல்லணும்னா, அதை நீ சாட்சியா ஒண்ணு சொல்லு. சரியா இருந்துச்சு, நீ தீட்டுப்பட்டவள் தான், நீ எல்லாரும் முன்னாடி வர முடியாத ஆள் தான். நான் அப்படிப்பட்ட உனக்கு சுகம் கிடைச்சு நீ யாருக்கு சாட்சியாக இல்லை, கடவுள் முன்னாடி எல்லாருக்கும் நீ ஒரு சாட்சியாக இல்லைன்னு சொல்லிதான் கேட்கறது. என்ன தொட்டது யாருன்னு கேட்கற. ஏசா அமைதியா போயிருக்கல, தொட்டுட்டா பாவம் சுகமாயிடுச்சா போட்டுமே ஏசு நினைச்சுக்கலாம். என்ன பண்ற, நீ வான சமூகத்துக்கு முன்னாடி அவளை காட்டுறான், எல்லாரும் முன்னாடி வந்திக்க சொல்றாரு. அதுதான் அவளுடைய விசுவாசம். அதுதான் அப்ப அவளுடைய அந்த விசுவாசம் பாருங்களேன், விசுவாசித்தவளே பாக்கியவதி. அவன் விசுவாசிட்டா, எனக்கு நிறைய வைத்தியரை பார்த்துட்டேன், நான் என்னென்னோ பண்ணேன், எனக்கு ஒண்ணுலயுமே சுகம் கிடைக்கல. இப்ப எங்க சுகம் கிடைக்க போகுது, அவர்கிட்ட நான் பேசவே வேணாம், நான் அவர்கிட்ட கேட்கவே வேணாம். என்ன பண்ணோம், அந்த துணியை மட்டும் நான் தொட்டா போதும் சுகம் கிடைக்கும். அதான் பாக்கியம், விசுவாசத்தோட பாக்கியம். 4000 திவசங்கள் இருந்த கஷ்டம் அந்த ஒரே தொட்ட உடனே போயிடுச்சு. அப்ப என்ன பண்ண, சாட்சியா நிக்கணும். நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிச்சா வாங்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, ரகசியமா நீ ஓடி போக கூடாது. நமக்கு கிடைச்சிச்சு இல்ல, எனக்கு சுகம் ஆயிடுச்சுன்னு யாருக்கு தெரியும், அவ வெளியே சொன்னாதான் தெரியும். அவ வெளியே சொல்ல தெரியாது இல்லையா, அந்த சமூகத்துக்கு தெரியணும் இல்லையா. அதனாலதான் என்ன பண்ண, தொட்ட உடனே என்ன வல்லமை புறப்பட்டு நீ வாங்க கூப்பிட்டு அவகிட்ட கேட்கிறான். அப்பதான் சொல்றான், இந்த மாதிரி நான் 12 ஆண்டு காலம் நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லும் போது அது அங்கே அந்த வேத புஸ்தகத்திலே அது இடம் பிடிச்சிக்கிறது. ஒரு சாட்சி, நம்மளுக்காக ஒரு சாட்சி. அவள் பாக்கியவதி. 4000 நாட்கள் உள்ள அவளுடைய பிரச்சனை தெரியுதுன்னா அவள் பாக்கியவதி. அப்ப நம்மளோட வாழ்க்கையில நம்ம அப்படிதான், நாம் இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான். அப்போ எந்த விஷயத்திலையும் நாம் உண்மையாக நம்மளோட சன்னிதியில ஜெபித்து ஒரு ஜெப வீரர்களாக நம்மளுடைய ஆலயத்திலே சரி, நம்மளுடைய வெளியில எங்க இருந்தாலும் நம்மளோட ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, ஜெபத்துல நம்ம எவ்வளவு அளவு கடவுளை சேர்ந்த வேதத்தை வாசனம் சரி, கர்த்தர் நல்லவர் இருந்ததே ருசித்து தான் பார்க்கணும். நம்ம ருசித்து பார்க்கணும். எப்படி ருசிக்கணும், வசனம் மூலம் தான், வேத புஸ்தகம் மூலமா தான் நம்ம ருசிக்க முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் மட்டுமல்ல, நம்மளோட குடும்பமாக நம்ம உட்கார்ந்து பிள்ளை ஜெபம் பண்ணணும், கடவுளுடைய வசனங்கள் கேட்கணும். இந்த கிறிஸ்துமஸ் காலம் என்றது பண்டிகை காலம் இல்லையா, எல்லாருக்கும் உள்ள நற்செய்தி வந்த காலம், இயேசு கிறிஸ்துவோட வருகைக்காக நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்ட காலம். இந்த காலகட்டத்துல இந்த டிசம்பர் மாசத்துல நீங்க மாதம் வச்சது மிகப்பெரிய சந்தோஷம். அது அநேகமா திருச்சபைகள் எல்லாமே ஈஸ்டர் முடிஞ்சுதான் வைக்குவாங்க. ஈஸ்டர் முடிஞ்சு வர முதல் வாரம்
இப்ப அப்படியெல்லாம் பார்க்கறதுல எப்பனாலும் வைக்கிறோம். ஆனாலும் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ள நம்மளோட திருச்சபையில ஒரு மாத சங்கம் நடத்தணும் என்று சொல்லி அதை கிறிஸ்துமஸ் விழாவாக கொண்டாடுறதும் மிக மகிழ்ச்சி. அவை இப்படிப்பட்டதான காரியங்கள் நம்ம செய்யும் போதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரியான இயேசு செய்த வேத புஸ்தகத்தை கடவுள் செய்த கடவுள் செஞ்ச அற்புதங்கள் வேத புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டுல அநேக நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் நாம் ஒவ்வொன்றும் படிச்சு தியானிச்சு இருக்கணும் இல்லையா? அதுதான் நமக்கு கடவுள் கொடுக்குற ஒரு முன்னறிப்பு தான். நம்ம ஜெபிக்கிறது எப்பவுமே நம்மளோட வாழ்க்கையில ஜெபம் என்றது முக்கியம். நம்மளோட திருச்சபைக்காக நம்ம எப்பவுமே ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆயிரத்தி நம்ம ஜெபம் திருப்பதிக்கு நான் எல்லா இடத்துலையும் நமக்கு ஜெபம் முக்கியம். அந்த ஜெபம் மூலமா தான் நம்மளோட விசுவாசம் வரும். விசுவாசித்தால் நாம் பாக்கியவதிகள். விசுவாசத்தால் மட்டும்தான் நம்ம பாக்கியவதியாக நம்ம குறிக்க முடியும். சாட்சியம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கடவுள் தாமே நம்ம அனைவரையும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேல தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளையும் சிந்தனையும் கிறிஸ்தியங்கள் காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் எழுத நின்று ஸ்தோத்திர பலியிடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுமையோ உமது சமூகத்தை நினைத்து என்னை தள்ளி விடாதீரோ. உமது பரிசுத்தாவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். வருவோம். சிறப்பு